என்ன வாக்குறுதி கொடுத்து வந்த? நீ என்ன சொல்லி வந்த? என்ன செஞ்ச? நீ மத்த மின் கட்டணத்தை ஒவ்வொரு மாதமும் வசூல் பண்றேன்னு சொன்ன. ஒவ்வொரு மாதமும் கட்டுறது இல்லையா? இந்த பயன்பாடை மகாராஷ்டிரா கவர்மெண்ட்ல இருந்து ஏகப்பட்ட கவர்மெண்ட் கொண்டு வந்துட்டாங்க. நாங்களும் கொண்டு வருவோம் சொன்னாரு. கொண்டு வரல. எல்லாரும் போய் நகையை அடமானம் வைங்க, நாங்க வந்து மீட்டு தரோம் அப்படின்னு கூசா வாய் கூசாவும் சொன்னது உதயநிதி. நகைக்கடன் எந்த தள்ளுபடியும் பண்ணவே இல்லை, பண்றேன்டாங்க. கேஸ், இப்ப கேஸ் தட்டுப்பாடு பேசுறது நிக்கிட்டோம். கேஸுக்கு 100 ரூபா தரேன்னு சொன்னியா இல்லையா? ஒரு சிலிண்டருக்கு 100 ரூபா தரேன்னு சொன்னியா இல்லையா? மானியமா நாங்க மானியம் போட்டு தரேன்னு சொன்னியா இல்லையா? 100 ரூபா குறைச்சு தரோம்னு செஞ்சையா? வாயை திறக்கவே இல்லை. கல்வி கடன் எல்லாத்துக்கும் ரத்து பண்றோம். கல்வி கடன் மொத்தமே உங்க எல்லாருக்கும் ஃப்ரீ அப்படின்ட்டானுங்க. கிடையாது. கடைசியில அரசு வேலைவாய்ப்பு சுமார் 6 to 7 லட்சம் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குவோம். இப்படி சொன்ன எந்த வாக்குறுதியும் கிடையாது. கையில் இருக்கு. இந்த முதல்வன் படத்துல இந்த ரகுவரன் பேசுவார்ல, எனக்கு ஒவ்வொரு வரையும் ஞாபகம், ஆனா எதையும் செய்யறது இல்லை. அப்படி இஷ்டத்துக்கு கொடுத்த வாக்குறுதி இல்லையா? எல்லா வாக்குறுதியும் போலியானது. மக்களை 5 வருஷம் ஏமாத்துறதுக்கு நம்ம என்ன பிளான் போடணுமோ அதை போட்டிருக்காங்க.